அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து சிவகங்கை தொகுதி நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் வலுவான கூட்டணி இல்லாததே தோல்விக்கு காரணம் என அதிமுக நிர்வாகிகள் முறையிட்டுள்ளனர். அவர்களின் முறையீட்டை ஏற்ற இபிஎஸ் இதனை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் லதா வழங்கும் விவரங்களை கேட்கலாம். லதா, வணக்கம். நிர்வாகிகளின் முறையீட்டை ஏற்றுத்தான் இபிஎஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். வேறு என்னென்ன முறையீடுகளை நிர்வாகிகள் முன்வைத்தனர்? இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதேபோல இன்றைய தினம் இரண்டாவது நாளாக காலையில் பார்த்தோம் என்றால் சிவகங்கை தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் பேசியிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணமாக நிர்வாகிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கூட்டணி வலுவாக இல்லை என்ற ஒரு காரணமாக தான் இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த முக்கியமாக காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு கலந்த அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் கூட இதே ஒரு முக்கிய காரணத்தை தான் அவங்க முன் வச்சிருந்தாங்க. அதே போல இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிவகங்கை நிர்வாகிகளோடு நடந்த அந்த ஆலோசனையில் கூட அவர்கள் இதை முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வலுவாக இல்லாததனால தான் நம்ம தோல்வியை சந்தித்தோம் என்ற ஒரு அந்த காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைத்து நம்ம அந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயங்கள் நேற்றைய தினம் ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களே தற்போது இன்றைய தினமும் கூட ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த ஊர்களில் அந்தந்த மக்களினுடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து மாதத்திற்கு 2 போராட்டங்களையாவது அந்த பகுதி நிர்வாகிகள் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் முதல் பகுதி கழக செயலாளர்கள் வரை அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லை, இளைஞர்கள் அதே போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இல்ல யாராக இருந்தாலும் அவர்களை கட்சியில் இணைத்து அவர்களை கட்சி பணியில் ஈடுபடுத்த வேண்டும். அந்த இளைஞர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கட்சி பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் கூட வழங்கியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் மாதத்திற்கு 2 போராட்டங்களையாவது முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற அந்த பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வேலூர் தொகுதி பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து திருவண்ணாமலை தொகுதி நிர்வாகிகளோடும் கூட ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். வரக்கூடிய 19ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்தந்த தொகுதியை சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் முதல் பகுதி கழக செயலாளர்கள் வரை பலரும் கூட இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணமாக இந்த வலுவான கூட்டணி இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல பார்த்தோம்னா நேற்றைய தினம் பாஜக கூட கூட்டணி வரக்கூடிய தேர்தல்களில் கிடையாது என்று திட்டவட்டமாக பேசியிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் அது குறித்த அந்த பேசவில்லை என்றும் அதே போல அதிமுகவில் வேறு யாராவது இணைக்கலாமா, அதாவது இந்த கட்சியில் இருந்து இந்த பிரிந்து சென்றவர்கள் முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஓபிஎஸ் அதே போல மற்ற அணிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களினுடைய இணைப்பு பற்றிய அதை பற்றி எதுவும் பேசவில்லை என்றும் கூட நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே கட்சி கூட்டணியை வலுப்படுத்தி வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் பேசியிருப்பதாக நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.